Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard chemistry most repeated, most important 5 mark questions in the video பார்த்துடலாம். இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ லாஸ்ட் 5 years கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் குவார்டர்லி ஹாஃப்லி ரிவிஷன் எக்ஸாம் 1 ரிவிஷன் எக்ஸாம் 2 அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்லையும் ஒரு கொஸ்டின் எத்தனை வாட் ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் படிக்கும் போதே வீக் ஸ்டோல் கூட ஒரு 80 மார்க்ஸ் 70 to 80 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் சேர்த்து படிச்சிங்கன்னா நம்ம 90+ மார்க்ஸ் வந்து பாசிபிள். ஓகேவா? அந்த மாதிரி இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் எது அதிகமாக ரிப்பீட் ஆன 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாமே ஈஸியாக்கிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன். 90+ மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். 159 rupees மெம்பர்ஷிப். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பர் சப்ஜெக்ட் 50 rupeesனு இருக்கும். ஒரு சப்ஜெக்டாக கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? வெப்சைட்டில் padida.comல வெப்சைட்டில் ஒரு சப்ஜெக்ட்டும் அட் ப்ரெசன்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி அதிகமாக ரிப்பீட் ஆன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 times ரிப்பீட்டாக இருக்குது. நான்ஸ்ட் ஈக்குவேஷன் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்திருந்தது. நெக்ஸ்ட் டிரைவ் த இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் லெசன் 7. இதுக்கடுத்து கோல்ட்ராஷ் லா லெசன் 9 வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 3 கொஸ்டின் தான் அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 6 times ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு லெசன் 4. நெக்ஸ்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி பிசிசி எஃப்சிசி 3 இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போன வருஷம் கேட்கல, அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் ஸ்காட்ரி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எப்பவுமே டிஃபெக்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் டெஃபினட்டாக உங்களுக்கு கேட்பாங்க. ஹாஃப்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் பப்ளிக்ல வந்திருந்தது. 6 டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ லெசன் 14. ஸ்டேட் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் இல்லை ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸும் 6 times ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். 5 times வந்த கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள். இல்லை எக்ஸாம்பிள் அவங்களே மென்ஷன் பண்ணுங்க. சில்வர் எப்படி நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மூலமா ரிஃபைன் பண்ண முடியும்னு கேட்பாங்க லெசன் 1ல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வெரி இம்பார்ட்டன்ட் 5 times லெசன் 2. நெக்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் 7. இதுக்கு அடுத்து திரும்ப 5 times ரிப்பீட்டட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கெமிஸ் ஆப்ஷன் அண்ட் பிசிக்ஸ் ஆப்ஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் கெமிஸ் ஆப்ஷன் அண்ட் பிசிக்ஸ் ஆப்ஷன் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் லெசன் 13. கார்பிலாமன் ரியாக்ஷன் லெசன் 13. இதெல்லாம் 5 times ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 4 times பார்த்துடலாம். ஷார்ட் ஃப்ளோட்டேஷன் நீங்களே படிச்சிருப்பீங்க லெசன் 1ல, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் ஜியோலைட்ஸ் லெசன் 12. ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் நம்பர் லெசன் 11. நெக்ஸ்ட் கோப்ஸ் ரியாக்ஷன் லெசன் 11. இது எல்லாம் 4 times ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 3 times ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துடலாம். கிராவிட்டி செப்பரேஷன் லெசன் 1. எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் இல்லை ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் லெசன் 1. write the action of dilute and concentrated NaOH on Cl2 lesson 3. இது derive Henderson equation lesson 8. இதெல்லாம் வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் அகைன் 3 times ரிப்பீட் ஆன இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், how is the following prepared from phenol அப்படின்னு சொல்லிட்டு சில கீழே கொஞ்சம் இருக்கும். ஃபினாப்தலின், சாலிசிலிக் ஆசிட், பென்சின் இது போன வருஷம் கேட்டிருந்தாங்க லெசன் 11ல. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் ஃபீனால் பேஸ் பண்ண கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் யூசிங் லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் விக்டர் மேயர் டெஸ்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? லூகாஸ் மட்டும் படிக்காதீங்க, லூகாஸும் பாருங்க, விக்டர் மேயரும் பார்த்துக்கோங்க. லெசன் 11. நெக்ஸ்ட் அகைன் 3 times ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், அது வாட்டி கேட்டிருக்காங்க. இது 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. how malachite green is prepared from benzaldehyde, இது சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்பாங்க. லெசன் 12ல மெக்கானிசம் ஆஃப் கனிசரோ ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் 12. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் லெசன் 14. இதெல்லாம் வந்து 3 times ரிப்பீட்டட். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 times to 3 times பார்த்துருக்கு. இன்னும் சில கொஸ்டின் 2 times கூட இருக்கு. பட் இப்போ பார்த்த கொஸ்டின்லேயே வந்து மேக்ஸிமம்
நீங்கள் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இந்த ஃபுல் லிஸ்ட் நான் செப்பரேட்டாக கூட ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லா 3 மார்க்ஸும் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா மட்டும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.